இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பா அரிசியை பயன்படுத்தி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதுவும் குக்கர் மெத்தடில் விசில் வச்சு எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. குக்கர் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதாவது ஒரு கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ 2 கப்புன்றதால 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, கொஞ்சமாக சோம்பு, இது ஒரு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது எல்லாம் எண்ணெயில் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுருவோம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இது பார்த்திங்கன்னா ஒரு 120 கிராம் அளவு இருக்கும். வெங்காயம் போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வெங்காயம் நல்லா நமக்கு கலர் மாறும். 2 நிமிஷம் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நம்ம கலந்து விட்டுருவோம். இது ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது பொடியாக நறுக்கின புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்க, அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயோடு வதக்கலாம். இப்போது ஒரு தக்காளி பழம், இதுவும் அதே 120 கிராம் அளவு தான் இருக்கும். வெங்காயம் தக்காளி ஒரே அளவு எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன். இந்த மொத்த பிரியாணிக்குமே இந்த உப்பு அளவு கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வேகணும். இப்போ நம்ம மசாலா சேர்ப்போம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்படி நம்ம வதக்கும் போதே தக்காளி நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கிறேன். இது எல்லாமே 2 கப்புக்குள்ள அரிசியோட அளவு. இப்போது தயிரும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடுவோம். இப்போ இதுவே ஒரு மசாலா மாதிரி வந்திருக்கும் நமக்கு. தயிர் நல்லா ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம காய்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அதையும் அந்த மசாலாவோடு சேர்த்து கலந்து விட்டுருவோம். இதே மெத்தட்லேயே நீங்கள் பாஸ்மதி அரிசி வச்சும் செய்யலாம், இல்லை பொன்னி புழுங்கல் அரிசியிலே கூட நீங்கள் செய்யலாம். இப்போ தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதால 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அதாவது எந்த கப்பில் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதிலேயே 3, 1 கப்புக்கு 1.5 தண்ணியோட அளவு. ஸோ நான் 3 கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன். தண்ணீர் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சீரக சம்பா அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அரிசியை தான் கழுவி ஊற வைக்கணும். ஊறின அரிசியிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இப்போ அந்த அரிசியை நம்ம தண்ணி கொதிச்சோன்னா அதில் சேர்த்துப்போம். இப்போ நல்லா நீங்கள் கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் அளவு போதும். ரொம்ப காரம் வெஜிடபிள் பிரியாணிக்கு சேர்க்கக்கூடாது. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் போதும். நல்லா உதிரியாக நமக்கு சாதம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், விசில் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாவ், அருமையாக நம்மளுடைய பிரியாணி பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. நல்லா உதிரியாக இருக்குது. சீரக சம்பாவில் நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாலுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது கூட நம்ம தயிர் பச்சடி வச்சுட்டு பரிமாறலாம். வெஜிடபிள் பிரிஞ்சிக்கும் வெஜிடபிள் பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சியில் நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டு செய்வோம். ப்ளஸ் அது கூட நம்ம எதனா குருமா இல்லை கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் வெஜிடபிள் பிரியாணி நம்மள மசாலா போதுமான அளவு இருக்கும். நம்ம ரைத்தாவோடய இதை பரிமாறலாம். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.